இது என்ன ப்ரீடுக்கா? பக்கு. பக் இந்த வோடாஃபோன் விளம்பரத்தில் கட்சி ஆமாம், அதே தான். இந்த ப்ரீடு தானேக்கா? இது நீங்கள் எத்தனை வருஷமாக வளர்க்கீங்கக்கா? இது இப்போ வந்து எங்களுக்கு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம். இது குட்டி தானா? குட்டி தான், 1 இயர் குட்டி தான். இது மேலா ஃபீமேலா? இது மேலு. இது இந்த ப்ரீடில் இது ஒன்று தான் வச்சுருக்கீங்களா? ஆமாம், ஒன்று தான் வச்சுருக்கோம். ஒன்று தான் வச்சுருக்கீங்க. இந்த ப்ரீடில் ஒன்று தான் வச்சுருக்கீங்களா? ஒன்று தான் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ப்ரீடில் வந்துட்டு வளர்க்கும் போது என்னக்கா பெனிஃபிட் இருக்குது? இது ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுது. ஆமாம், ஒரு ஹாப்பினஸ் பயங்கரமாக. நம்ம வெளியில் போயிட்டோம், அது நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். நான் மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறேன், பேக் போட்டு போகிறேன்னா வெளியில் வராது. ஸோ ஆனால் இதே நம்ம வீட்டில் போடுற ட்ரெஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வெளில போகிறாங்கன்னு நமக்கு முன்னாடி வரணும் எதிர்பார்க்கும். ஸோ அப்சர்வ் பண்ணோம், பயங்கர அப்சர்வேஷன் இருக்கும், வாட்ச் பண்ணோம். அதோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கிட்டே நம்ம கிட்டே இருக்கணும்னு அதை எதிர்பார்க்கும். இது கூட நமக்கு ஒரு பேராக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக, ஆமாம், கனெக்டிவாக இருக்கணும். தூங்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, நம்ம கிட்ட இருந்தே சாப்பிடணும்னு நினைக்கும். அப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி ஸ்கூல் போகிற டைமில் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுவோம். இல்லை, அது குட்டியிலேருந்தே வளர்க்குறதுனால அந்த ஒரு ஃபீல் இருக்காது. கரெக்டாக அது நாங்கள் ஸ்கூலில் எல்லோரும் போயிட்டோம்னா அது கரெக்டாக அது சேர் இருக்கும், அதில் போய் அதை இருந்துக்கிறோம். அப்போனா இது அது மாதிரி சவுண்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதை பக்கத்து வீட்டு இதை வந்துட்டு ஒரு கேஜுக்குள்ளே வச்சு வளரக்கூடிய நாய் இது கிடையாது. நம்ம கூட எப்போவுமே நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இனிமேல் அதுக்கு தனியாக பிளேஸ் வச்சு நம்ம வளர்க்கக்கூடாது. அது ரொம்ப ஃபீல் பண்ணும், சென்சிட்டிவாக இருக்கும். இப்போது கார்டிங் டாக்னா பார்த்தீங்கன்னா வீட்டு காம்பவுண்ட் வாலில் ஒரு ரூம் ரெடி பண்ணி அந்த ரூமில் போட்டு வளர்க்குறாங்க. அது மாதிரி இது ரொம்ப தேவையில்லை, நம்ம பெட்லேயே வச்சு வளர்க்கலாம். பெட்லேயே வச்சு நீங்கள் அந்த மாதிரி தான் வச்சு வளர்க்கலாம். ஆமாம், நாங்கள் அந்த மாதிரி தான் வளர்க்குறோம். நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கொடுக்கல, பெடிகிரி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நம்ம நார்மலாக சாப்பிட கர்ட் ரைஸு, அப்புறம் மில்க், அதாவது பேபியாக இருக்கும் போது மில்க் மட்டும் கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், 1 இயர் ஆச்சுனால அதுக்கு அதே லைக் பண்ணுறதில்ல, மில்கே லைக் பண்ணுறதில்ல. எக்கு ஒரு ரைஸ் கொடுத்தா போதும், அதனால் செலவு எதுவும் இல்லை. இப்போ இந்த பப்பி நீங்கள் இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்துச்சு. ஆமாம், ஐஸ்கிரீமு, ஃப்ரூட்ஸு சாப்பிடும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடும். அது பிடிச்சிருந்தா அதை நம்ம கட் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்ம கொடுத்தா சாப்பிடும். நீங்கள் கொடுக்க என்ன வேணால் சாப்பிட முடியும்? ஆமாம், நான் கொடுத்தா சாப்பிடுவோம். பொதுவாக தண்ணியெல்லாம் நான் குடிக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, நீங்கள் சாப்பிட்றது அப்படியே கொடுக்கீங்க சாப்பிடு தம்பி அவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருக்காப்லானே. ஆமாம், இந்த ப்ரீடில் மெயின்டைன் பண்ணுறதுல எனக்கு கஷ்டம் இருக்குது. ஏன்னா ஹேர் ஃபால்ஸ் கொஞ்சம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக ஃபுட்டு, அந்த ப்ரோட்டீன் இருந்தால் அது ஹேர் ஃபால்ஸ் ஆகாது. அது மற்றபடி இதில் வளர்க்குறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஒரு நாளைக்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளோ செலவாகுது? அது சொல்கிறேன்ல, ரைஸு எக்கு மட்டும் தானே வைக்கிறோம். நீங்கள் வீட்டுக்கு சமைக்கிறதே ப்ரிப்பரேஷனே அப்படியே பண்ணிக்கிறீங்க? எக்கு மட்டும் தான், பாயில்டு எக் தான். அதே பாயில்டு எக் மட்டும் தான் ரைஸ் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். வேறு எதுவும் கிடையாது? வேறு எதுவுமே கிடையாது. இது வளர்க்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை, முடி மட்டும் கொட்டும், அவ்வளோ. முடி மட்டும், ஹேர் மட்டும் ரொம்ப. அது எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா நம்ம இந்த மாதிரி மெயின்டைன்? 6 மந்த்ஸில் ஒன்ஸ் தான் அது ஹேர் ஃபால்ஸ் ஆகும். ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதுக்கான ஷாம்பு, மெடிசன் எடுத்தால் அது ஸ்டாப் ஆயிடும். சரிங்க, தேங்க்ஸ். தேங்க்யூ.